நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கூட ஒன்றை யோசித்து பாருங்களேன். நாம் அநேக நேரங்கள்ல வெயிலும் பார்க்காம மழையும் பார்க்காம இந்த வேத புஸ்தகத்தை தூக்கி சுமந்திருக்கிறோம். வேதத்தை நீங்கள் சுமந்தால் இந்த வேதம் உங்களை சுமக்கும் என்பது உண்மை. பிரியமானவர்களே, ஆவியானவரால் சுமந்து செல்லப்படுற அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஆவியானவரால் சுமந்து செல்லப்பட்டு பல ஊர்களுக்கு கொண்டு செல்லப்படுவீர்கள், பல மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுவீர்கள், பல தேசங்களுக்கு கொண்டு செல்லப்படுவீர்கள். ஆவியானவர் உங்களுடைய சிறந்த வாகனமாயிருப்பார். வாழ்க்கையில புயல்களும் கொந்தளிப்புகளும் வரும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. எப்பேற்பட்ட காற்றுகள் அடித்தாலும் சரிதான், பாய விரிச்சு தேவ சமூகத்திலே முழங்கால்களை முடக்கும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆவியானவரால சுமந்து செல்லப்படுற ஒரு அனுபவத்துக்குள்ளே வருவீர்கள். உங்கள் முழங்கால்கள் ஜெப அறையில இருக்கும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஆவியானவரால டேக் ஆஃப் பண்ணப்படுவீங்க, ஆவியானவரால சுமந்து செல்லப்படுவீங்க. உங்களை குறித்த தரிசனம், உங்களை குறித்த திட்டம், தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் சகலத்தையும் அவர் நிறைவேற்றுவார். இவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுக்கு காரணமே தேவன் உங்களை உயர்த்துறதுக்கு தான். இவ்வளவு போராட்டங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், கவலைப்படாதீங்க. தேவன் உங்களை உயர்த்துவதற்குத்தான் இதையெல்லாம் அனுமதித்தார். படிக்கிற பிள்ளைகள் எப்படி ஒரு வகுப்பிலிருந்து இன்னொரு வகுப்புக்கு செல்வார்களோ, அதே போல உங்களுடைய ஊழியமானது ஒரு லெவல்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். உங்களுடைய ஃபேமிலி ஆசீர்வாதத்துக்கு நேராய் கடந்து செல்லும். உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய வியாபாரம் ஆசீர்வாதத்துக்கு நேராய் கடந்து செல்லும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள்.